சுமார் 1000 கிலோமீட்டர் நீண்ட கடற்கரையை கொண்ட தமிழ்நாட்டில் பழவேற்காடு முதல் கன்னியாகுமரி வரை பாரம்பரிய கடலோடிகளான மீனவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். தஞ்சை காவிரி டெல்டா வேளாண் மண்டலமாக தமிழ்நாட்டின் முதுகெலும்பாக உருவாவதற்கு முன்பு கடல்சார் பொருளாதாரமே தமிழ்நாட்டின் முதுகெலும்பாக இருந்தது. கடலை நம்பி வாழும் இந்த மக்களின் பிரச்சனைகள் வித்தியாசமானவை. சமவெளி வேளாண் சமூகங்களோடு ஒப்பிடும்போது இவர்களின் பிரச்சனைகள் முற்றிலும் வேறுபட்டவை. குரலற்ற இந்த மக்களின் தேவைகள் இந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் தீர்க்கப்பட்டுள்ளன. 6வது முறையாக ஆட்சிக்கு வந்த திமுகவின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பிரத்யேகமாக கவனம் எடுத்து கடலோர மக்களுக்கான பல திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்துள்ளார். அதிலும் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் என 3 சமுத்திரங்கள் சங்கமிக்கும் இடம் என்பதால் குமரி மாவட்டம் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. கடல் தொழிலில் ஈடுபடும் மக்களுக்காக மீன்வளத்துறை அமைச்சகம் இருந்தபோதும் மீனவர் நலவாரியத்தை 2007ஆம் ஆண்டு தொடங்கிய முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த நலவாரியத்தின் கீழ் ஏராளமான நன்மைகளை மக்களுக்கு செய்து வந்தார். கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் அது முடக்கப்பட்ட நிலையில் இப்போது முதலாக மீனவர் நலவாரியத்துக்கு தலைவராக கடல்சார் சமூகத்தைச் சேர்ந்த ஸ்டாலின் ஜோசப்பையை நியமித்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். தங்களில் இருந்து ஒருவர் நலவாரிய தலைவர் ஆகியிருப்பதால் தங்கள் குரல் எளிதில் அரசை எட்டும் என இந்த மக்கள் நம்புகிறார்கள். 2007 கலைஞர் ஐயா அவர்களால் இது உருவாக்கப்பட்ட ஒரு வாரியம். இந்த வாரியத்துடைய முதல் மீனவ நலவாரிய தலைவர் என்ற பெருமையை எனக்கு கொடுத்தது தளபதியார். ஆனால் இதுக்கு நான் நன்றியை சொல்லணும்னா மறைந்த கலைஞர் ஐயா அவர்களுக்கு தான் நான் கோடான கோடி நன்றி சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வாரியம் அன்னைக்கு அவர் உருவாக்கம் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு பதவி இன்னைக்கு எனக்கு கிடைத்திருக்காது. நான் ஏற்கனவே மாநில சிறுபான்மை பிரிவு இணைச்செயலாளராக தான் நான் செயல்பட்டு இருந்தேன். என்னுடைய மகளுடைய திருமணம் நான் துணிமணி எடுத்துகிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் என்னுடைய நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. டிவியில் ஜோசப் ஸ்டாலின் உங்களுடைய பேர் மாநில மீனவர் அணி செயலாளராக உங்களுடைய பேர் ஓடிட்டுருக்கே அப்படின்னு. எனக்கு ஒரே ஷாக்கிங். மீனவர் நலவாரிய தலைவராக என்னை நியமிக்கும் பொழுது நான் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தலைவர்கிட்ட நான் வைக்கவில்லை. இதே மாதிரி தலைவரை எனக்கு ஒரு நாளைக்கு அங்கேருந்து எனக்கு ஒரு முக்கியமான நபர் எனக்கு ஃபோன் பண்ணி தலைவர் உங்களை மீனவர் நலவாரிய தலைவராக உங்களை நியமிக்கிறாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்குறேன், இந்த மீனவர் நலவாரியம் மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட தானே இருக்குது. ஆமாம், அவங்ககிட்ட தான் இருக்குது. அந்த பொறுப்புலேருந்து ஒரு இதை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இனிமேல் நீங்கள் தான் அது தலைவராக செயல்படுவீங்க. தலைவர் சொல்லி ஒரு 2-3 நாட்களுக்குள்ளே அது டிவியில் ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டுருக்கு. ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டுருக்கு நேரத்தில் நானே ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கே தெரியாது ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டுருக்கு. நான் அறிவாலயத்துக்கு அங்கே ஒரு வேலை விஷயமாக நான் அறிவாலயத்துக்கு சென்று கொண்டிருக்கேன். அறிவாலயத்தில் போகும்போது தான் மற்றவங்களுக்கு சொல்லியே நான் அன்றைக்கி நான் டிவியில் பார்க்குறேன். உடனே அடுத்த நாளே நான் தலைவரை போய் சந்தித்து தலைவருக்கு நன்றி சொன்னதும் எனக்கு மறக்க முடியாத ஒரு இன்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. பழவேற்காடு முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து மீனவர் கிராம மக்களும் சந்திக்கும் பொதுவான பிரச்சனை கடல் அரிப்பு. பாம்பன் பகுதி மீனவர்கள் சந்திக்கும் பிரச்சனை இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுவதுதான். அடிப்படை உள்நாட்டு பிரச்சனையை மீனவருடைய உள்நாட்டு பிரச்சனையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கடல் கொந்தளிப்பு. இந்த கடல் கொந்தளிப்புங்கிறதுனால ஒவ்வொரு கிராமத்திலையும் தூண்டில் வளைவு போட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுகிறோம். அந்த தூண்டில் வளைவு போடுற ஒரு சூழ்நிலை வரும்போது ஒவ்வொரு கிராமத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் கூட மீனவ கிராமத்தில் ஒரு கிராமத்தில் கூட தூண்டில் வளைவு கிடையாது. குறிப்பாக எடுத்துக்கிட்டால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் குறைந்தது ஆரோக்கியபுரத்திலிருந்து நீரோடி வரைக்கும் 42 மீனவ கிராமங்கள் இருக்கிறது. இந்த 42 மீனவ கிராமங்களில் தூண்டில் வளைவு கிட்டத்தட்ட 7 மீனவ கிராமங்களுக்கு இதுவரைக்கும் தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 3 மிகப்பெரிய மீன்பிடி துறைமுகங்கள் இருக்கின்றன. ஒன்று குளச்சல், இன்னொன்று தேங்காய்பட்டணம், இன்னொன்று கன்னியாகுமரி. இது 3ம் அரசாங்கத்துடைய துறைமுகம். பிரைவேட் துறைமுகம் எடுத்துக்கிட்டால் முட்டம் துறைமுகம் இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை விட்டுட்டு ராமேஸ்வரம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டால் ஸ்ரீலங்காவுடைய
அச்சுறுத்தல். இது மீனவ மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய அச்சுறுத்தல். காலகாலமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த படகுகள் பறிமுதல் செய்ததனால வாழ்வாரம் மக்களுடைய குறைந்த ஒரு 4, 5 குடும்பங்களாக சேர்ந்து தான் ஒரு விசைப்படகுகளை அவர்கள் சொந்தமாக வாங்கி அவர்கள் தொழில் செய்கிறது. ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி மீனவர்களை சிறைப்பிடிப்பது. இதனால் சிறைப்பிடிப்பது மட்டுமல்ல, அந்த மீனவர்களை சிறைப்பிடிக்கும் பொழுது அவர்களோட ஒரு 7 நாள் 6 நாட்கள் அவர்கள் வந்து கடலில் தொழில் செய்வார்கள், மீன் பிடிப்பார்கள். அந்த மீனையும் பறிமுதல் செய்து மட்டுமில்லாமல் அவருடைய படகுகளையும் பறிமுதல் செய்துட்டு அவர்களை சிறையில் அடைப்பார்கள். இது ஒரு பெரிய துன்பத்துக்கு தமிழக மக்கள் பாதிக்க உள்ளாய்ப்பட்டு இருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தமிழக முதல்வர் தொடர்ந்து ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதுவதும் ராமேஸ்வரம் மக்களால் பல போராட்டங்களும் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றன. 6வது முறையாக ஆட்சிக்கு வந்த திமுக அரசு கடலோர மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க அதிக நிதி ஒதுக்கியுள்ளது. கடலரிப்பால் பாதிக்கப்பட்ட கிராமங்களை பாதுகாக்க குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏராளமான கிராமங்களில் தூண்டில் வளைவுகளை உருவாக்கியுள்ளது திராவிட மாடல் அரசு. நிறைய திட்டங்கள் செய்திருக்காங்க. தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்தில் கூடுதல் கட்டமைப்புக்காக 60 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வாணிக்குடி புதிய துறைமுகம் மற்றும் குளச்சல் துறைமுகத்துடைய விரிவாக்கத்துக்கும் சுமார் 1 கோடி ரூபாய் செலவில் ஆய்வுப்பணி நடத்தப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு புதிய திட்டத்துக்காக வரைமுறைக்காக அது அரசாங்கத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. குருமனை மீன கிராமத்துக்கு இறங்குதல் அமைப்பதற்கு 300 கோடி ரூபாய் அந்த நிதி ஒதுக்கி அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சைமன் காலனி 700 குடும்பங்கள் வசித்தாலும் அவர்களுக்கும் தொழில் செய்ய வேண்டிய வகையில் 35 கோடி ரூபாய் மீன் தூண்டில் வளைவுகளுடன் சேர்ந்து இறங்குதளம் அவர்களுக்கும் இந்த தமிழக அரசு அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளன. அதே மாதிரி கேசவன் புத்தந்துறைங்கிற ஒரு மீனவ கிராமம் 500-700 நாட்டு படகு தான் 20 கோடி என்ற அளவுக்கு தமிழக அரசு கிட்டத்தட்ட அதை தூண்டில் வளைவாக அமைத்து மீன் விற்பதற்கான இறங்குதளமும் கேசவன் புத்தந்துறையில் அமைத்து கொடுத்திருக்கார்கள். மேலமணிக்குடிக்கு 29 கோடியும் கீழமணிக்குடிக்கு 29 கோடி 50 லட்சம் இரண்டுக்கும் சரிசமமாக அந்த மக்களுக்கு மீன்பிடி தூண்டில் வளைவும் இறங்குதளமும் அமைக்கப்பட்டுள்ளன. தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்துக்கு அடுப்பு தலை சுவர் நுழைவாயில் வந்து எப்பவுமே ஒரு துறைமுகத்துக்கு வந்து நுழைவாயில்ங்கிறது ரொம்ப முக்கியம். கரையிலிருந்து மீன்பிடிக்கு செல்லும் படகுகளுக்கு நேரடியாக அது தாக்கப்படும். அப்படி தாக்கப்படும் போது விபத்துக்கள் ஏற்பட்டு கடந்த 10 ஆண்டுகளில் பல உயிர்களை இழந்திருக்கும். இந்த தளபதி முதலமைச்சர் ஆன பிறகு இந்த மக்களுடைய பிரச்சனையை நிரந்தரமாக நம்ம தீர்க்க வேண்டும். 650 கோடிக்கு மேலே உருவாக்கப்பட்ட ஒரு துறைமுகத்துக்கு இந்த ஒரு நுழைவாயிலுக்கு என்று 116 கோடி ரூபாய் நிதி உதவி ஈட்டி இந்த சூழ்நிலையில் அது முடியும் தருவாயில் இருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக எந்த விதமான உயிர் சேதமும் கிடையாது. மிகவும் நல்ல முறையில் அந்த மீனவ மக்கள் தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் மட்டுமல்ல, எங்கள் ஒட்டுமொத்த மீனவ மக்களும் இந்த தமிழக அரசுக்கு நாங்கள் என்றென்றுமே நன்றி கடனாக இருப்போம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கோடான கோடி என்று என் சார்பாகவும் மீனவ மக்கள் சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்லாயிரம் மீனவ மக்கள் வாழும் கிராமம் கடியப்பட்டினம். பாறைகள் நிரம்பிய இந்த கிராமத்தில் கடல் தொழில் செய்வது ஆபத்தானது. அந்த நிலையை மாற்ற மேல் கடியப்பட்டணம், கீழ் கடியப்பட்டணம் என முறையே 20 மற்றும் 35 கோடி செலவில் தூண்டில் வளைவுகள் பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது. கீழே கடியப்பட்டணம் மேலே கடியப்பட்டணங்கிற மக்கள் வந்து 2 ஊரை சார்ந்தவர்கள் ஒன்றாக இணைந்து அந்த ஊர் சார்பாக வந்து அவங்களோட ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு வரியும்பாங்க. கொஞ்சம் ஒரு நபர் இவ்வளோ காசு கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு திட்டத்தை அவங்க உருவாக்கி கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா அவருடைய நிதியிலிருந்தும் நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் ஒரு 15 கோடி ரூபா அளவில் ஒரு சிறிய தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டது. இந்த சிறிய தூண்டில் வளைவு அமைத்த பிறகு அது வந்து சுனாமி வரும்போது மிகவும் பழுதடைந்து விட்டன. பழுதடைந்த பிறகு கிட்டத்தட்ட 10 வருடங்களாக 2010 வருட காலம் அந்த மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் ஆளாகி மாதத்திற்கு கிட்டத்தட்ட 15 நாள்கள் இவர்கள் கடலுக்கு செல்லாமே இருப்பார்கள். இதனால் ரொம்ப வறுமையில் இருந்த சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2021 அமைந்த பிறகு அவர்கள் என்னை அணுகிறார்கள். என் மூலமாக முதல் மீன்வளத்துறை அமைச்சரை நாங்கள் அணுகி அவருடைய குறைகளை எடுத்து வைத்தோம். மீன்வளத்துறை அமைச்சர் அதை வந்து முதலமைச்சருடைய பார்வைக்கு எடுத்துக்கொண்டு முதல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர்களுக்கு ஒரு திட்டம் கீழே கடியப்பட்டணத்துக்கு 35 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த நிதி ஒதுக்கிய பிறகு அவர்கள் திருப்பி எங்களுக்கு
மேலே கடியப்பட்டணத்துக்கு எங்களுக்கு நிதி வேண்டும் என்று அவரோட கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கை அடிப்படையில் அந்த மீனவ கிராம மக்கள் ஒன்று கூடி, இரண்டாவது எங்களுக்கு மேலே கடியப்பட்டணத்துக்கு எங்களுக்கு நிதி கிடைத்த பிறகு 2 பணிகளையுமே எங்களுக்கு சேர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் இரண்டாவது அவர்களுக்கு 20 கோடி ரூபாய் ஒரு நிதியை ஒதுக்கி அந்த பணி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. என் பேர் ஃபாதர் ஆண்ட்ரோஸ். இந்த ஊர் மிகப்பெரிய பாரம்பரியமான கடற்கரை கிராமம். 2022ஆம் ஆண்டு இந்த அரசு வந்த பின்பாக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தாங்க. கடிப்பட்டணத்து 2 பகுதிக்கும், கீழே கடிப்பட்டணத்துக்கு 35 கோடியும் மேல் கடிப்பட்டணத்துக்கு 25 கோடி என அனௌன்ஸ் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் தான் அரசு அந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த கடற்கரை மக்களுடைய பாதிப்பை வந்து உயிர் சேதங்கள் ஏற்பட்டதை பார்த்து தாயுள்ளத்தோடு கரிசனை கொண்டு இந்த நிதியை ஒதுக்கியது. 2023-24-25ஆம் ஆண்டில் 35 கோடி ஒதுக்கி இந்த கீழே கடிப்பட்டண வேலைக்கு அனுமதி கொடுத்தாங்க. அது முடிஞ்ச உடனே திருப்பி அப்போ 2 பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் போட்டோம்னா மக்கள் பாதிப்பு ஏற்படும்ன்றதுனால நான் திரும்ப போய் அரசை வலியுறுத்தணும். அந்த அத்தனை முயற்சியிலுமே கூட இருந்தது எங்களுக்கு இருந்தவங்க ஏஜே ஸ்டாலின் அவர்கள். எங்களை அழைச்சிட்டு போவாங்க, அதிகாரி பார்க்க வைப்பாங்க. அவங்க வழியாக மினிஸ்டரை பார்த்தோம், அதிகாரிகளை பார்த்தோம். அப்படித்தான் அந்த முதல் பணி ஆன பின்பாக 2ஆம் பணியை சேர்த்தே செய்யணுங்கிற வேண்டுகோளை ஏற்று உடன்தானே முதலமைச்சர் கரிசனையோடு இந்த நிதியில் 25-26ஆம் நிதியில் 20 கோடின்னு ஒதுக்குனாங்க. என்னுடைய பேர் கார்மீலியன். சுனாமிக்கு பின்னாடி கடல் ரொம்பவே உள்ளாடி வந்துருச்சு. அதனால் மக்கள் சரியாக தொழில் செய்ய முடியாத ஒரு சூழல் வந்துச்சு. அப்போ இந்த கடியப்பட்டினத்தில் தொழில் செய்யாமல் புலம்பெயர்ந்து வேறு இடங்களில் தொழில் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு. அதனால் மக்கள் நிறைய ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. கடனும் மூட்ட முடியாத ஒரு அவல நிலை அப்படி இருக்கிற நேரத்தில் தான் இங்கே திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் வருது. அப்போது தமிழக மாநில மீனவரணி செயலராக திருவாளர் ஜோசப் ஸ்டாலினை பொறுப்பெடுக்கிறாங்க. இப்போ எங்களுக்கும் ஜோசப் ஸ்டாலினுக்கும் ஒரு அறிமுகம் ஆகுது. நாங்கள் எல்லாரும் ஒரு மீனவன் என்ற ஒரு இலக்கில் அது நல்லாவே அறிமுகம் ஆகுது. அப்போது சார் மூலமாக நாங்கள் அமைச்சரை பார்க்குறது, அப்புறம் அதிகாரியை பார்க்குறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை விரைவாக நடந்ததுனால இந்த 2 பக்கமும் தூண்டில் வலை போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வருது. அதனால் இந்த கீழே கடியப்பட்டினத்துக்கு 35 கோடி ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு 20 கோடி ரூபா மேலே கடியப்பட்டினத்துக்கு பண்ணுறாங்க. 2க்குமே வேலை தொடங்கி கீழே கடியப்பட்டினம் முடிகிற ஒரு வருவாயில் இருக்குது, மேலே கடியப்பட்டினம் போயிட்டே இருக்குது. இப்போ மக்கள் ஒரு புதிய உற்சாகத்தில் இருக்கிறாங்க. இந்த தூண்டில் விளைவுனால நமக்கு ஒரு முழு வெற்றி கிடச்சிரும், நாம் புலம்பெறாமல் தொழில் பார்க்குறதுக்கு இங்கே ஒரு வாய்ப்பு வந்துடும் அப்படின்னு உள்ளது இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த தொழில் செய்கிற அந்த அவங்க மக்களுடைய அனுபவ ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நீண்டு போனால் மட்டும்தான் முழு வெற்றியும் அடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, எங்களுக்கான ஆட்சி இருக்குது, எங்களுக்கான ஒரு நபராக சார் ஜோசப் ஸ்டாலின் அவர் இருக்காங்க. அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இது முழு வெற்றியும் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. இப்போ கடியப்பட்டினத்தில் உயிரிழப்பே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவு கடல் சீற்றத்தினால உயிரிழப்பு இல்லைன்னு சொல்லலாம். அது முன்னாடி இருந்துச்சு. முன்னாடி ரொம்ப பாறைகள் நிறைஞ்ச இடமா இருக்கிறதுனால இவங்க வேறு பக்கம் தொழில் செய்ய போக மாட்டாங்க. அதுக்கு பல ரீசன் இருக்குது. இங்கே தான் இருந்து தொழில் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால போராடி செய்கிற நேரத்தில் அந்த உயிரிழப்பெல்லாம் இருந்திருக்கு. இப்போதைக்கு உயிரிழப்பு இல்லை. காரணம் இங்கே அவங்க கரையில் பிடிக்கல, இப்போ இன்னும் பிடிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனாலும் உயிரிழப்பு வராத மாதிரி உள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. குளச்சல் மீன்பிடி துறைமுக விரிவாக்கம், தேங்காய்பட்டணம் துறைமுகம் அலைத்தடுப்பு நிதி என பல 100 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதன் விளைவாக உயிர் பலிகள் இப்போது தடுக்கப்பட்டுள்ளது. தேங்காய்பட்டணம் துறைமுகத்தில் மட்டும் 28 உயிர்கள் இதுவரை பலியாகியுள்ளது இப்போது தடுக்கப்பட்டுள்ளது. என்னோட பேர் S.A. மகேஷ், தலைவர் அகில இந்திய பாரம்பரிய மீனவர் சங்கம். இந்த தேங்காய்பட்டணம் துறைமுகத்தில் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். இந்த துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் இது தாமிரபரணி ஆறு கலக்கக்கூடிய இடம். ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி 2021 வந்த பிறகு எங்களுடைய மீனவர்கள்
முக்கியமான கோரிக்கையாக இந்த உயிர் பலி வாங்கக்கூடிய தேங்காய்பட்டணம் துறைமுகத்தை ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஏற்பாட்டின் பேர்ல இன்னைக்கு வந்து அந்த உயிர் பலிகள் தடுக்கப்பட்டிருக்கு. இது ஒட்டுமொத்த மீனவர்களும் இதற்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஏன்னா மிகப்பெரிய ஒரு உதவியை வந்து முதன்மையாக எடுத்து இன்னைக்கு தமிழக முதல்வர் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்த இதை வந்து நாங்கள் மறக்க முடியாது. அதே போல இந்த துறைமுகமானது ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு இந்தியாவிலேயே முதன்மையாக இருக்கக்கூடிய மீனவர்கள் இந்த பகுதி சார்ந்த மீனவர்கள் தான் ஆழ்கடல் மீன்பிடிப்புல முதன்மையாக இருக்கிறதும். அதே மாதிரி சிறிய வகையிலான நாட்டு படகுகள் தொழிலை பொறுத்த வரைக்கும், தூண்டில் தொழிலை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் முன்னணியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் வசிக்கக்கூடிய இந்த தேங்காய்பட்டணம் பகுதியில் தான் வந்து அந்த மீனவர்கள் வசிக்கிறாங்கன்றதையும் கருத்தில் கொண்டு இந்த மீன்பிடி துறைமுகத்தை டெவலப் செய்வதற்கும், அதே போல இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்குமாக இந்த துறைமுகத்தை 110 கோடி ரூபாய் உடனடியாக ஒதுக்கீடு செய்து இந்த வேலையை செஞ்சதுக்காக தமிழக முதல்வருக்கு என்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். பேபிஜான், முஞ்சிறை ஊராட்சி ஒன்றிய 18ஆம் வார்டு முன்னாள் யூனியன் கவுன்சிலர். திமுகவினுடைய மாநில மீனவரணி செயலாளராக இருந்த டாக்டர் ஏஜே ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட நேரடியாக கோரிக்கை வச்சதுக்கப்புறமும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ராஜேஷ்குமார் அவர்கள் சட்டமன்றத்தில் முறையிட்டதன் அடிப்படையிலையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த தேங்காய்பட்டணம் துறைமுக மேற்கு பக்க அலை தடுப்பு சுவர் விரிவாக்க பணிக்கு 253 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு 653 மீட்டர் நீளத்துக்கு வந்து மேற்கு பக்க அலை தடுப்பு சுவரானது சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டது. இப்போ கடந்த 2-3 வருஷமாக இந்த துறைமுகத்தினால மீனவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. மீனவர்கள் ரொம்ப பாதுகாப்பாக வந்து மீன் பிடிக்க போயிட்டு வராங்க. ராமநாதபுரம் நடந்த மாநாட்டிலேயே நாட்டு படகுகளுக்கு வந்து 50 லிட்டர் மண்ணெண்ணெய் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து உயர்த்தி கொடுத்துருக்காங்க. இதுபோல் இப்போ நலவாரிய நிதிகளாக இருக்கட்டும், இல்லை மீனவர் நலன் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இந்த ஆட்சியில் வந்து எங்களுக்கு சிறப்பான முறையில் நடைபெறுது. நன்றி. தமிழ்நாட்டின் பழமையான துறைமுகங்களுள் ஒன்று குளச்சல். இன்று குளச்சல் நகராட்சி ஆகும் அளவுக்கு வளர இந்த மீன்பிடி துறைமுகமே முதுகெலும்பாக இருந்தது. அந்த துறைமுகம் இப்போதுதான் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் 4 துறைமுகம் இருக்குது. 4 துறைமுகம் வருமானம். இங்கே உள்ள வருமான மக்கள் வந்து வருமானத்தில் இல்லை. இங்கே வந்து முன்னாடி இருந்த அளவு சேவிங்ஸு கிடையாது. இப்போ எல்லாருமே செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையுமே முன்னேறி இருக்கிறாங்க. இன்னும் எஜுகேஷனில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. இந்த துறைமுகத்தில் மக்கள் படிக்க போகிறாங்க. இன்றைக்கி வீட்டில் ஒரு கிராஜுவேஷன் இல்லாத ஒரு நிலைமை தான். எல்லா வீட்லேயும் ஒரு பட்டதாரிகள் இருக்கிறாங்க. குறிப்பாக இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க. இது எல்லாமே அந்த படிப்புக்கான காரணம். நம்ம எதையுமே இருக்குல்ல, பெஸ்ட்டு காலேஜஸில் பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா இந்த வருமானத்தை வச்சு நம்மளால் படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு காரணம். ஸோ எங்களுக்கு பெருமை வந்து படிப்பு, அப்புறம் அதை சேர்ந்த வாழ்வியல் முறை, வாழ்க்கை தன்மை எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பேர் வர்கீஸ், விசைப்படகு மீன்பிடிப்போர் சங்க தலைவர். இந்த குளச்சல் துறைமுகம் பல மீனவ கிராமங்களை மீனவ தொழிலாளர்கள், போட்டு, நாட்டுப்படகு மீன்பிடி எல்லாம் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. உங்களுக்கு விரிவாக்கம் வேணும் அப்படின்றது ஒரு பெரிய கோரிக்கை. ஆமாம். தமிழ்நாடு அரசு இதை எப்படி பரிசீலிக்கிறாங்க? நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் தமிழக ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நலவாரிய தலைவர் அவர்களை கூட்டு போய் அவர் வந்து நபார்டு வங்கி வழிகாட்டி நான் உங்களுக்கு இந்த விரிவாக்கத்திற்குள்ள பணம் நான் கண்டிப்பாக வாங்கி தருவேன் உறுதிமொழி கொண்டாங்க. அவங்க கூட கனிமொழி அம்மாவும் போய் அவங்களும் போய் நபார்டு வங்கி மேனேஜர் எல்லாம் பார்த்து பேசி அவங்களும் உறுதிமொழி அளிச்சிருக்காங்க, நாங்கள் உங்கள் விரிவாக்கத்துக்கு தருவோம் என்று. அதனால் நாங்கள் அதை பெரிய ஒரு எதிர்பார்ப்போட காத்திருக்கோம். மற்றவர்களெல்லாம் பேசியிருப்பாங்க. எங்களுக்கு இந்த விரிவாக்கம் வந்தான்னா இந்த ஊரில் வந்து ஒரு 5000-6000 பேர் வெளி மக்கள், அதாவது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இங்கே வந்து தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க. எங்களுக்கு மட்டுமல்ல, 5000க்கு மேலுள்ள தொழிலாளர்கள் இந்த ஹார்பரில் வேலை பார்க்குறாங்க. எப்படி? அவங்க இந்த மீன் எடுக்கிறது, வாடுறது, இறக்குறது, மீனை போட்டிலேருந்து கொண்டு வைக்கிறதுக்கு இல்லை லேபர் இது வந்து 5000க்கு மேலே உள்ள ஒர்க்கர் இங்கே பண்ணுறாங்க. இந்த சிஎஃப் கனவா எல்லாம் வரும்போது அதை கொண்டு போகிறதுக்கு வண்டி, டிரைவர் எல்லாம் பார்த்து 5000க்கு மேலே வந்து லேபர் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க இந்த ஹார்பரில். இந்த விரிவாக்கம் வந்தாங்கன்னா 10,000க்கு கூட உள்ள ஆள்கள் வேலை வாய்ப்பு இங்கே இருக்குது. இந்த இதில் நீங்கள் எப்படி கேட்டிங்களா, எல்லாமே இந்த போட்டில் உள்ள மீனை கரையில் கொண்டு போகிறதுக்கும், இந்த மீனை அள்ளி வண்டியில் வைக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே ஐஸை பொடிச்சு கொடுக்குறதுக்கு எல்லாமே மற்ற சமுதாயத்தை சேர்ந்த ஆள்கள் தான் வராங்க. எங்கள் ஆள்களும் தொழிலாளர்கள் மட்டும்தான். தொழிலுக்கு போவாங்க, வருவாங்க. அதனால் அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது பல சமுதாயங்களுக்கும் பயன்படக்கூடிய. ஆமாம். ஒரு ஆள் இந்த சமுதாயம் மட்டும் இல்லை, பல சமுதாயம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரளாவில் உள்ள ஆட்கள் இங்கே வராங்க வேலைக்கு. அதுபோக உங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டம், அங்கே உள்ள ஆள்கள் தொழிலாளர்கள் போட்டில் தொழிலுக்கு போகிறாங்க.
அப்படி அந்த வகையில் ஒரு போட்டில் 25 ஆள் போகிறோன்னா பார்த்துருங்க. இந்த ஊரில் உள்ள ஆட்கள் மட்டும் இல்லை, ராதாபுரம் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், நெல்லை மாவட்டம் எல்லா ஊரில் உள்ள மக்களும் இங்கே வராங்க. வந்து இந்த போட்டில் தொழில் போகிறாங்க, தொழில் செய்கிறாங்க, அவங்க வருமானம் கிடைக்கிது. அப்படி போயிடுச்சு. திருப்பி இங்கே வந்து இந்த நாங்கள் வந்து 5000 டீசல் பிடிக்கிறோம் ஒரு நாளைக்கு, ஒரு 7 நாளைக்கு ஒரு நாள் 500 ஐஸ் எடுக்கிறோம். இந்த இதில் உள்ள ஜிஎஸ்டி வரி எல்லாம் எங்கே போகுது? சென்ட்ரல் கவர்மெண்ட், மாநில அரசு தான் போகுது. இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய போர்ட்டெல்லாம் இங்கே வந்தான்னு வச்சுருங்க, அந்த பணம் எங்கே வருது? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வருது. இப்போ எடுக்கிறது கேரளாக்காரன். அப்போ இங்கே குளச்சல் வரும்போது குளச்சல் நம்ம தமிழ்நாடுக்கு அது ஒரு அந்த நல்ல லாபகரமான ஒரு இது. ஏன்னா அந்த வரியெல்லாம் இங்கே வர்றது புரியுது அவங்களுக்கு. அதனால தான் அதுபோக நம்ம மக்கள் வெளி மாநிலத்துக்கு போகிறத விட சொந்த ஊரில் இருந்து வேலை செய்யலாம். நம்ம சொந்த வீட்டில் சாப்பிட்றதுக்கும் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்குள்ள வித்தியாசம் இருக்குது. நம்ம இங்கே நம்ம இருந்து இந்த ஊரில் இருந்து இங்கே இருந்து நம்ம தொழில் செய்யலாம். மக்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தை பார்க்குறாங்க, வராங்க, போகிறாங்க. அப்படி இந்த மீன்பிடி தடை காலத்தில் இந்த மக்களுக்கு கொடுக்கறது, அப்புறம் மீனவ நல வாரியத்திலிருந்து இந்த மக்களுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்யப்படும்? இனி மீனவ நல வாரியம் நல்லா இருக்கும்னா எங்கள் தலைவர் வந்திருக்காங்க. மீனவ நல வாரியத்தில் எங்களில் ஒரு ஆள், எங்கள் மீனவ மக்களில் ஒரு ஆள். நாங்கள் அதை வந்து இந்த ஊர் மக்கள் சார்பாக நன்றி சொல்கிறோம் முதலமைச்சருக்கு. அவங்க வந்து இனி நல்ல ஒரு திட்டங்களை கொண்டு வருவாங்க. நாங்கள் அதை நல்ல எதிர்பார்ப்போடு இருக்கோம். இப்போ வந்திருக்க நலவாரிய தலைவர் வந்து எங்களுக்கு ஒரு பிடித்தமான ஆள். இந்த மக்களுக்கு நல்லது செய்வாங்க என்ற எல்லாரும் நம்பிக்கையோடு இருக்கும். முதல்ல 5000 கொடுத்துருந்தாங்க. நமது முதலமைச்சர் ஐயா அவர் வந்த பிறகு 8000 வாங்கினாங்க. ஜெகன் குளச்சல் பங்கு தந்தையார். குளச்சல் மீன்பிடி துறைமுகம் புதூர் முதல் இங்கே குறும்பனை வரைக்கும் உள்ள மீனவ மக்கள் இங்கே வந்து மீன் பிடிக்கக்கூடிய ஒரு பெரிய தளமாக இருக்குது. அதனால தான் திரும்ப திரும்ப இந்த விரிவாக்கத்தை நாங்கள் முன் வச்சுட்டே இருக்கோம். இது நீண்ட நாள் கோரிக்கை. குறைந்தபட்சம் ஒரு 50 முதல் 70 படகுகள் ஒரே நேரத்தில் மீன்களை விற்கிறதுக்கான சூழல்கள் ஏற்படும் போது எந்த படகுகளும் கேரளாவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய படகுகள் இங்கே இருந்து மீன் பிடிச்சு நல்ல சந்தோஷமாக தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நல்ல திட்டங்களாக மீனவர்களுக்கு அமுல்படுத்திகிட்டே வராங்க. அப்போ இந்த கோரிக்கையும் நிறைவேறும் என்கிற நம்பிக்கை தான் எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குது. அதனால தான் இங்கே வந்து இந்த மீனவர் தினத்தை வைக்கணும்னு சொன்னப்போ மக்கள் உற்சாகத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு பெருமளவில் மக்கள் வந்து அந்த விழாவை சிறப்பித்ததும் காரணம் அதுதான். ஏன்னா இந்த ஆட்சி மேலே நம்பிக்கை இருக்குது, நல்லது செய்வாங்க என்கிற அந்த எண்ணம் தான் எல்லா மக்கள்கிட்டையும் பரவலாக இருக்குது. அந்த காரியம் நடக்கும் என்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு. இந்த துறைமுகம் சிறிதாக இருக்கக்கூடிய காரணத்தினால காற்று அலைகள் அதிகமாக இருக்கும்போது போட்டெல்லாம் கடலில் கிடக்க முடியாமல் கரையை வரும். கரையை வரும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் போட்டுகள் ஒன்றோடு ஒன்று இடித்து ஒவ்வொரு போட்டுக்குமே ஒரு 5 லட்சம் 6 லட்சம் ரூபா டேமேஜ் ஆகும். அதாவது இந்த இருக்கக்கூடிய பென்ட்ரு இந்த சைடு எல்லாமே டேமேஜ் ஆகும். அவ்வளோ நெருக்கடியாக கிடக்கும். போட்டை எடுத்து வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகவும் முடியாது. அப்படி கொண்டு போகணும்னா நாங்கள் எங்கே போகணும்னா முட்டை ஹார்பருக்கும் நாங்கள் போக வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. அங்கே போகும்போது அங்கே பல பிரச்சனைகளும் காரியங்கள் இருக்கனால எங்களை இந்த கண்டிப்பாக விரிவாக்கம் பண்ணால் தான் எங்கள் போட்டுகளையும் நாங்கள் சேஃப்டியாக பாதுகாக்க முடியும். எங்களுக்கு தொழிலும் போகிறதுக்கு ஒரு மாதத்தில் 2 தடவை 3 தடவை போகிறது 4 தடவை 5 தடவையாக மாறும். எங்களுடைய தொழில் வளர்ச்சி ரொம்ப நல்ல நிலைமையில் நாங்கள் போய் தருவோம். இந்த ஹார்பர் வந்தாங்கன்னா எங்களுக்கு அடுத்த மாநிலத்தையோ அடுத்த இடத்தையோ நம்ப வேண்டிய தேவை கண்டிப்பாக வராது. 6வது முறையாக ஆட்சியமைத்த திமுகவின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு திராவிட மாடல் அரசு நிறைவேற்றிய திட்டங்கள் காரணமாக பெண்களிடம் தனி செல்வாக்கு உருவாகியுள்ளது. அந்த செல்வாக்கின் தெரிப்புகளை கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பெண்களிடம் பார்க்க முடிகிறது. நமது முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு மேலே அவ்வளோ ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. எந்த குறையும் பெண்கள் குறையை உடனுக்குடன் கேட்டு அதை உடனே செய்ய வேண்டிய அளவுக்கு இந்த அரசு இருக்கிறது. முக்கியமாக தமிழக முதலமைச்சர் அனைத்து துறைகளிலேயுமே வாய்மொழி உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதாவது பெண்கள் எங்கே பாதிக்கப்பட்டாலும் சரி, எந்த வகையில் பாதிக்கப்பட்டாலும் உடனே அதை வந்து நடவடிக்கை எடுத்து செய்ய வேண்டும் முறையில் அது ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கார். அந்த வகையில் பெண்களுடைய செல்வாக்கு இந்த அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் 100% இருக்கிறத எந்த மாற்று கருத்து கிடையாது. வழக்கமாக அரசு திட்டங்கள் எட்டி பார்க்காத பகுதிகள் என சில பகுதிகள் இருக்கும். அதில் கடலோர பகுதிகளும் உண்டு. ஆனால் அரசு இயந்திரத்தின் தன்மையை, அதிகார மனநிலையை புரிந்து கொண்டு மக்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீனவர் நண்பராய் மாறியுள்ளார். நிச்சயம் அது 2026 தேர்தலில் எதிரொலிக்கும்.